தென்காசிலேயே பேரும் புகழும் வாங்கி வரக்கூடிய யூடியூப் சேனல். ஆமா. எந்த சேனல்மா? எந்த சேனல் ஐயா? மக்கள் செல்வன்னா மக்கள் செல்வன். ஆமா. ஐயாவோட வரலாறு எடுக்கணும்னு வந்திருக்காங்க. அப்படியா? ஆகையினால் ஆமா. இன்னைக்கு இளந்தலைமுறை வில்லிசை கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு காட்டியிருக்கக்கூடிய ஆமா தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல். அது மட்டும் இல்லம்மா, ஆமா, மிஸ்டர் தென்காசி 360. ஆமா, அப்படியும் ஒரு சேனல் இருக்கு. அண்ணா அப்ப 2 சேனல் வச்சிருக்காங்க. ஆமா, 2 சேனல் வச்சிருக்காங்க. ஆமா. குறிப்பா தென்காசி மக்கள் செல்வன் சொன்னா ஆமா, அதுல வராத கிராமிய கலைகளும் இல்ல. ஐயா கருப்பசுவாமி அருள்வாக்கா இருக்கட்டும், ஆமா, எல்லாமே அண்ணன் எடுத்து ஒளிபரப்பாக்கிட்டு இருக்காங்க. ஆமா. இன்னைக்கு ஏகப்பட்ட வில்லிசை கலைஞர்களை வெளி உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஐயாவுடைய வரலாறும், ஆமா, ஐயாபுரத்துல ஆண்டி மாயாண்டி இந்த வேம்படி மாட வரலாறும் அண்ணனோட சேனல்ல வரும். நீ அடிக்க நான் ஆட, நான் ஆடுவதை பார்த்து நீ சிரிக்க, நீ சிரிப்பதை பார்த்து நான் சிரிக்க, நீ சிரிக்க நான் சிரிக்க, நான் சிரிப்பதை பார்த்து பகவான் சிரிப்பார், பகவானும் சிரிப்பார். பகவான் சிரிப்பதை பார்த்து அவர் கையில இருக்கும் பிரம்மனுடைய சிரசும் சிரிக்கும். கலகல கலகல கலகலன்னு சிரிக்கும். சிரிக்கும் போது விடிய விட்டு கீழே வரும். அப்ப நான் பாத்துக்கிட்டேன். அப்ப என்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஆமா, பச்சம்மாள் ஒரு கோமாளி வேடம் எடுக்க, பார்வதி கொட்டு மேளத்தை தோல்ல போட்ட, ஆமா, மேளம் அடிக்க, பகவான் ஆட, அப்படியே பகவான் ஆடுதார். அவர் எப்படி நல்ல மேளத்துக்கு ஏத்தாப்புல ஆட்டம் போடுதார். ஆண்டவன் சிவனார் எப்படி ஆடுதார் வாருங்க. எப்படி ஆடுகின்றார். தித்தி மிதி 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 மீ என சிவனும் ஆடவே, சிவனும் ஆடவே, சிவனும் ஆடவே, சிவனும் ஆடவே, சிவனாருடைய சடைகள் எல்லாம் சேர்ந்து மாடவே, ஐயா சிவனாருடைய சடைகள் எல்லாம் சேர்ந்து மாடவே, தித்தி மிதி 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 மீ என சிவனும் ஆடவே, சிவனும் ஆடவே, சிவனாரோட சடைகள் எல்லாம் சேர்ந்து ஆடவே. அந்த தில்லைவான தில்லைவான காடதில திரு நடனம் ஆடவே, அவர் நடனம் ஆடவே, தில்லைவான காடதில திரு நடனம் ஆடவே, அவர் நடனம் ஆடவே, ஈஸ்வரனும் நடனம் ஆடவே, நடனம் ஆடவே, அந்த அகிலத்தையே மறந்து ஆண்டவன் சிவனும் ஆடவே, அகில உலகத்தையே மறந்து ஆண்டவன் சிவனும் ஆடவே, சிவனும் ஆடவே, ஐயா சிவனும் ஆடவே, சிவன காடரியில நடனம் ஆடவே. அப்படியே யாரு அப்படி முன்னே முன்னே பார்த்தானே செய்யும். அப்படிதான். ஆனால் ஆமா, ஆண்டவன் பகவான் ஆடுதாரு. பார்வதி மேல அடிக்க, கோமாளி வேஷம் எடுத்து பச்சம்மாள் ஆட, 4 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிக்காங்க. பிரம்மதேவன் சிரசும் சிரித்தது. விடிய விட்டுச்சு, பூமியில வந்து விழ வருகின்றது. பார்த்தார் பச்சம்மாள். பிரம்மன் சிரசு பூமியில விழுந்தா பூமி தாங்குமா? உமாதேவி தாங்க மாட்டார் என்று ஆமா அந்த சிரசுக்கு சாபத்தை கொடுத்துட்டே கையில ஏந்துதாரு. என்ன தெருவோட போற திருவோடாக மாறு. எப்படி தெருவோட போற திருவோடாக மாறு அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. அப்படியே டக்குன்னு கையை ஏந்துதாரு. ஆமா, அப்படியே கையில ஏந்திட்டாரு. அந்த சிரசு வந்து அப்படியே உட்காரும் போது அது திருவோடா வந்து உட்காரு. அதான் பாருங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஆமா, யாருக்கு பிச்சை இல்லைன்னு சொன்னாலும் திருவோட்டோட வாரவங்களுக்கு பிச்சை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமா, அது பிரம்மனுடைய சிரசு, பிரம்மதேவனுடைய சிரசு. உடனே ஆண்டவன் பகவானுக்கு பைத்தியத்தை தெளிவுரை செய்து தில்லைவன காட்டிலே திரு நடனம் ஆடிய காரணத்தினாலே ஆண்டவன் பகவானுக்கு தில்லைவாள் நடராஜர் என்று ஒரு பெயரை கொடுத்து ஆகாயத்தில் நின்று கொண்டு அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைத்ததனால ஆமா அங்காள பரமேஸ்வரி என்று அவளுக்கு ஒரு பெயரை கொடுத்து ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் பகவானு என அம்மை உமை பார்வதியாலும் ஆதிவள்ளி கைலாசத்துல கொலுவிருக்கும் பொழுது பார்வதியாளுக்கு வந்துட்டு என்னையா வருது, பார்வதியாளுக்கு வந்துட்டு எவரம்மா சொல்லணும் இல்லையா? என்ன வந்துட்டு தெளிவா தான் சொல்லணும். ஆமா, வந்துட்டுன்னா நிறைய அர்த்தம் இருக்கோ. எதுக்குயா? ஆனால் பார்வதியாளுக்கு பகவான் மேல சந்தேகம் வந்துட்டு ஆஹா என்ன பகவான் சொல்லுதாரு. ஆமா, கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் கண்டு படி அளந்துட்டு இந்த கரை கண்டன் நான் வாரேன்னு சொல்லுதாரு. ஆமா, ஆனால்
பகவான் எல்லாருக்கும் படி அளக்காரா? அவர் எல்லாருக்கும் படி அளக்காரா? இல்ல யாரையாவது பட்னியா போட்டுட்டு வாராரா? இல்லனா பார்த்து பார்த்து படி அளக்காரா, பாதி உயிரை பட்டினியா போட்டுட்டு வராரா அப்படின்னு நம்ம உண்மையை தெரியணும். நமக்கு இன்னைக்கு எப்படியாவது தெரியணும் என்று அப்படிங்கிற சந்தேகம் பார்வதிக்கு வந்துட்டு. அது என்னம்மா கண்டு கண்டு படி அளக்குறதுனா என்ன? கண்டு கண்டு படி அளக்குதுன்னு சொன்னா ஒரு மனுஷன் காலையில மம்பட்டியை தூக்கி தோல்ல போட்டுட்டு வயலுக்கு வேலைக்கு போயிருப்பான். அவனை பார்த்தா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அதாவது குனிஞ்ச தலை நிமிராம வேலை பார்ப்பான். மத்தியானம் அவனுக்கு ஒரு நேரம் படி இழந்திருப்பாரு. ஏன்னா சாப்பிட நேரம் இருக்காது, வேலை முக்கியம்னு ஒரு நேரத்து சாப்பாடோட அந்த ஆள் வேலை பார்ப்பாரு. என்ன மாதிரி உள்ள ஆளு? உன்னிய மாதிரி உள்ள ஆளா? அது சரிதான். அவருக்கு ஒரு நேரம் படி இழந்து ஒரு நேரம் பட்னியா போட்டிருப்பாரு. அதே மாதிரி அந்த வேலை பார்க்கிற ஆள வரப்புல நின்னுகிட்டு அதை அப்படி வெட்டு, இதை இப்படி வெட்டு, அந்த வேலையை அப்படி பாரு, இந்த வேலையை இப்படி பாருன்னு ஒருத்தர் குறை சொல்ல நிப்பாரு. உன் கூட சேர்ந்தவன், என் கூட சேர்ந்தவன் எதை பார்த்தாலும் குறையாத்தானே தெரியும். என் கண்ணுக்கு அப்படி தெரியுது, நான் என்ன செய்ய? எங்க ஐயா மாயாண்டி அப்படி படைச்சிட்டாரு. நீயா? உங்க ஐயா பேரு மாயாண்டியா? எங்க ஐயா பேரு முருகேசன் அடாரியா? இல்லம்மா, நீ உங்க ஐயா மாயாண்டிங்க அதான் கேட்டேன். அப்பா பேரை மாத்தத பத்தியா? அப்படி மாத்தல. ஆமா நீ சொன்னலாமா? ஆமா, நான் ஒருவேளை மாயாண்டின்னு இருக்குமான்னு நினைச்சேன். மாயாண்டியும் இருக்காரு ஒரு வாரத்துல. அப்படியா? ஆமா. ஆனால் அப்படி படியாது, அதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. குறை சொல்லுதவருக்கு நல்ல 3 வேளை சாப்பாடு, 4 நேரம் காப்பி கூட வடை அப்படின்னு சொல்லி விதவிதமா படி இழந்திருப்பாரு. ஆமா ஆமா, இது சரியில்லை. என்னையா கூப்பிடுங்க. எது சரியில்லை? ஆனால் ஆமா, ஆண்டவன் பகவான் அப்படி படி இழப்ப. ஆமா, ஆனால் அப்படி படி இழந்தேன்னு சொல்லுதாரு. அவர் உண்மைக்குமே எல்லாருக்கும் படி இழக்காரா? இல்லனா பாதி வேற பட்டினியா போட்டுட்டு வாராரா? யாரையாவது பட்டினியா போட்டுட்டு வாராரான்னு இன்னைக்கு நம்ம பரிசோதிக்கணும். என்று என ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனாதி கரை கண்ட சிவபெருமானுடைய படி இழப்பை பரிசோதிக்க என்னம்மா நினைக்கின்றார்? என்னையா நினைக்கின்றார்? யார வரவழைக்கின்றார்? என் மகனே விஸ்வகர்மா, எந்த வார்த்தை சொல்லை கேளாய், அம்மாவும் அழைக்காள் என்று அழகுமாக விஸ்வகர்மா அவர் ஆதிவள்ளி கையிலை தேடி அவர் அழகுடனே வாராரே. அம்மா பார்வதி, அம்மா பார்வதி, அம்மா பார்வதி, அழகு விஸ்வகர்மா அழைப்பாரா. அம்மா பார்வதியே, அம்மா பார்வதியே, அழகு விஸ்வகர்மா அழைப்பாரே. வந்து நிக்காரு. ஆமா, யார் வந்து நிக்கா? அப்படியே பகவான் தேவி பார்வதியால் என் மகனாகப்பட்ட விஸ்வகர்மாவே வா என்று அழைத்தவுடனே ஐயா விஸ்வகர்மானா யார் ஐயா? யாரையா? உடுக்கார் அண்ணாவி. விஸ்வகர்மானா யாரு? அவர்தான் முக்கியமான ஆளு. அது என்னையா முக்கியமான ஆளு? அவர் இல்லாத இடமே கிடையாது. எங்க இருப்பாரு? ஆமா, நம்ம கிட்ட இருப்பாரு. சாயிண்டுகார அக்கா கிட்ட இருப்பாரு. அப்படியா? அது யாரையா? அவர்தான் விஸ்வகர்மானா. ஆசாரி அண்ணாச்சி. ஆசாரியோட அண்ணாச்சியா? சந்தேகப்பட போறாங்க. அதாவது மலையை சிலையாக வகுரக்கூடிய ஆசாரிய வரவழைத்து. ஆமா, அதான் பாருங்க. என்ன ஆசாரி நினைச்சாருன்னா, ஏன்னா ஆசாரியிலே 8 விதம் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா சரி சிலைய மலைய கூட சிலையா வடிச்சிடலாம். வடிச்சிருவாங்க. அவர் இல்லாம நம்ம எத்தனைதான் கோடி ரூபாய் செலவழிச்சு வீட்டை கட்டினாலும் ஆசாரி இல்லாம கதவு போட முடியாது. அதுக்கப்புறம் ஆசாரி வந்து தச்சு கழிச்சாதான் அந்த வீட்டுல நம்ம குடியேற முடியும். ஆகையினால் மகனாகப்பட்ட விஸ்வகர்மாவை வரவழைத்து மகனே விஸ்வகர்மா உண்மையை அவங்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. நான் பகவானை பரிசோதிக்க போறேன். எனக்கு சிமிழ் கடைந்து கொண்டு வான்னா சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அவர் கொண்டு வருவாரா? சொன்னா கொண்டு வர மாட்டார். ஆகையினால் ஆமா, நம்மை பார்வதியா ஏன் எதுக்குன்னு சொல்லாமல் அப்படியே விஸ்வகர்மா இடத்துல சொல்லுகின்றார். என் மகனே
மகனே விஸ்வகர்மா, மகனே விஸ்வகர்மா, உன்னால எனக்கு ஒரு காரியமாகணும். காரியம் ஆகணும். என்ன தெரியுமா? என்ன ஆகணும்? மகனே, என் மகனே, அப்படியே வனமான வனத்திலே சென்று காஞ்சூராங்கம்பு வெட்டி கட்டை சிமிழ் கடைந்தெடுத்து சீனி பூட்டுமிட்டு திருக்காணி சாவி கொண்டு அந்த சாவியை கொண்டு வந்து ஆமா என்னிடத்திலே நீ தர வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியால் ஆமா ஆண்டவன் பகவான் தேவி அந்த ஆதிபராசக்தி அப்படியே அந்த விஸ்வகர்மாவிடத்துல சொன்ன உடனே அந்த விஸ்வகர்மா சரி என்று சம்மதித்து அவர் காஞ்சூராங்க அம்பு வெட்டி கட்டை சிமிழ் கடைந்தெடுக்க அவர் எங்க வாரார் வாருங்க, எங்கையா வருகின்றார்? யார் வாரா? யார் ஐயா வருகின்றார்? ஆசாரி வாராரு. எங்க வாராரு? எங்க வருகின்றார்? கையிலை நல்ல கையிலை வீட்டு காரணி பொன் கையிலை வீட்டு கல்லாறு பாதை கூடி கருணை சங்கிலி பாலம் வீட்டு அவர் 6 7 வணங்கடந்து எட்டாவது வனமாதிரை பார்வதியால் பேச்சை கேட்டு பாலனான ஆச்சாரியும் அவர் காஞ்சூராங்கம்பு வெட்டி கட்டை சீமில் கடையுவாரா அவர் கட்டை சீமில் கடைந்தெடுத்து கட்டை சீமில் கடைந்தெடுத்து போட்டு அவர் சிமிழ கை எடுப்பாரா கட்டை சிமிழை கடைந்து அடுத்து கையிலே எடுப்பாரா எங்க வாரார்? எங்க வருகின்றார்? கைலை நல்ல கைலை விட்டு காரணிப்பன் கைலை விட்டு கல்லாறு பாதை கூடி கருணச்சங்கிலி பாலம் விட்டு 6 7 வனங்கடந்து அழகு 8வது வனத்திலே வந்து அம்மை உமை பார்வதியால் சொன்ன பிரகாரம் காஞ்சூராங்கம்பு வெட்டி கட்டை சிமிழ் கடைந்தெடுத்து சீனி பூட்டும் விட்டார் திருக்காணி சாவி கொண்டு அந்த காஞ்சூராங்கம்பதிலே செய்த கட்டை சிமிழை கையிலெடுத்து மலையை சிலையாவகிற கூடிய அந்த விஸ்வகர்மா ஆமா அவர் எங்க வாரார்? எங்க வருகிறார்? சிமிழை கடைஞ்சி கையில் எடுத்தார். என்ன இந்த சீசன்ல இப்ப தை மாசம் ஆரம்பிச்சு ஆமா அது ஜனவரி மாசம் 1ஆம் தேதி குலசைக்கு அப்புறம் இப்ப இந்த ஐயாபுரத்துலதான் மைக்கு செட்டு சும்மா சம்முன்னு அமைஞ்சிருக்கு. சம்முன்னு எனக்கு மட்டும் எக்கோ வச்சிருக்காங்க. அது இல்லையா? ஆமா ஒரு 20 பாட்டு அடிச்சுட்டா இந்த 2 மாசத்துல சரி எங்கேயுமே ஒண்ணு லைட் அமையும், மேலஞ்சரி இருக்காது, மேடை அமையும், மைக் அமையாது. ஆனா சரி, ஏன்னா ஒரு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம படிக்கிறது 30%னா சரி, நம்மள வெளியே தூக்கி காட்டுறது யாரு 70% யார் கையில இருக்குன்னா செட்டுக்காரங்க கையில தான் இருக்கு. செட்டுக்கார கையிலயும் தாளக்கார கையிலயும் உடுக்குக்கார கையிலயும் இருக்கு. ஏப்பா அத சொல்லலையா? ஆமா மைக் செட்டுக்காரங்க கையில தான் இருக்கு. ஆமா அதனால் ஆமா அப்படி இருந்தா நம்ம படிக்கவும் ஆசையா இருக்கும். ஆனால் சரி பார்வதியால் கையிலே அந்த சிமிழை கொண்டு வந்து அப்படியே காஞ்சூராங்க அம்பு வெட்டினாரு. ஆமா கட்டை சிமிழை கடைந்து எடுத்தாரு. சிமிழை கொண்டு வந்து பார்வதி கையிலே கொடுத்தார். அம்மா என்ன? அம்மா பார்வதி நீங்க கேட்ட சிமிழை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அதை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த சிமிழை கையில கொடுத்த உடனே பகவான் தேவி பார்வதி கிட்ட கொடுத்தாரு. ஆமா அம்மா நான் போயிட்டு வரட்டா? அம்மா நான் போயிட்டு வரேன், டாடா பாய். போயிட்டு வரட்டான்னு இப்படி தலைய சொரிஞ்சுக்கிட்டு நிக்காரு. ஐயா துட்டு கேக்காரா? அப்படிதான்மா. ஆமா என்ன ஒருத்தங்க ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா போயிட்டு வரட்டா, ஆமா அப்படி போயிட்டு வாங்க ஆமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் போயிட்டு வரட்டான்னு திரும்ப கேட்காங்கன்னு வை. கேட்டாங்கன்னா ஏதோ நம்ம கிட்ட எதிர்பார்க்காங்கன்னு அர்த்தம். ஆமா விஸ்வகர்மா போயிட்டு வரேன்னு சொன்னாரு. அவர் இடத்தை பார்த்து கிளம்பிட்டாரு. பார்வதி அந்த சிமிழை கையில வச்சிருக்கா. ஆஹா சிமிழ் பார்க்க சின்ன சிமிழா இருக்கு.
இருக்கு. சின்ன சிமிலா கடைஞ்சி எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. இந்த சிமிலுக்குள்ள ஆமா எந்த உயிரை அடைக்கலாம்? எந்த உயிரை அடைக்கலாம்னு பார்த்தா சாயண்டுக்கார அம்மாவை பிடிச்சு அடைச்சி வச்சிடலாம். சாயண்டுக்கார அம்மாவை பிடிச்சு அடைச்சி வச்சா அவங்க 5 ஆடை யார் பாக்கா? அப்படியா? நீ ஆட்டுக்கிட்டே நில்லு. என்னைக்காவது ஒரு நாள் ஆமா பாரு என்னையா ஏதாவது ஒரு ஆடு ரோட்ல அடிபடும். ஐயா அப்படி சொல்லாதய்யா. ஆனால் காலு எனக்கு அந்த ஆட்டு காலை சூப்பு வச்சு குடிக்கல எனக்கு. எங்க அப்பா பேரு முருகேசன் ஆடாருல்ல. உங்களை நம்பி அந்த மனுஷி வந்திருக்கு பத்தியா? ஆனால் ஆமா பாரு சொல்லி சொல்லி குட்டி 5 நாளா வயத்தால போகுதான். ஐயோ பாவம். ஆனால் அது வாயிலா ஜீவன் இல்லையா? அப்படி இல்லம்மா. ஆமா நேத்து வரைக்கும் வெயில் போட்டு கொளுத்துச்சு. ஆமா இன்னைக்கு இப்படி மழை பெய்யுது. ஆமா நம்ம உடம்பே இந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகாது. ஐயா இங்கிலீஷ் மட்டும் பேசாதய்யா. ஏமா இல்லம்மா நம்ம உடம்பே இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி மாறாது. ஒத்து வராது. ஆமா வாயில்லா ஜீவன் பேச முடியாத ஜீவன் அது என்ன பண்ணும்? அது என்ன செய்யும்? கூட்டிட்டு போய் 5-6 மாத்திரையை கொடுங்க அடைச்சிரும். ஆனால் ஆமா பார்வதி அந்த சிமில கையில வச்சுக்கிட்டு பாக்கா என்னத்தை அடைக்கலாம்? எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? எந்த உயிரை பிடிச்சு பேசாம நம்ம கேமராமேனை பிடிச்சு அடைச்சிருமா? ஏமா 4 பேர் இருக்காங்க. ஐயா நான் நம்ம கேமராமேனை சொன்னேன், நீ வேற. எல்லாரும் நம்ம கேமராமேன் தான். ஆமா ஆனால் அப்படி இல்லல்ல. ஒரு யானையை பிடிச்சு அடைக்க முடியுமா? முடியாது. அப்படி சொல்லணுமா? ஆமா முடியாது. ஒரு பூனையை பிடிச்சு அடைக்க முடியுமா? முடியாது. ஒன்னதான் தூக்கி அடைச்சிருவோமா? என்னையவா என்டலாம் என்ன ஒரு 1 லட்சம் ரூபாயை கொடுத்து குடத்துக்காரியை கடத்தி விடுங்கன்னா 50,000 நீங்களே வச்சுக்கோங்கன்னா 50,000 வாங்கிட்டு உன்னைய கடத்தியே விட்டுருவேன். அப்படியா? ஆமா. ஏன்னா என்னைய தாங்கிட்டு இருக்கிறது எங்க அம்மா பூமாதேவி தாங்குதா. ஆமா அது அவதான் என்கிட்ட வந்து நைட்டு போல முறையிட்டா. அப்படியா? இவ ரொம்ப கோவப்படுதா. பாரம் தாங்கல என்னால. இவளை எப்படியாவது சோழியை முடிச்சிருன்னு என்கிட்ட முறையிட்டு தான் போயிருக்கா. என்னைய நம்பி ஜீவன் 3 ஜீவன் வீட்டுல இருக்காத என்ன செய்ய? ஆனால் ஆமா இந்த சிமிலுக்கு ஏற்ற உயிர் எங்க இருக்கு அப்படின்னு பார்வதி சுத்தி அப்படியே பாக்கா. அப்படி பார்க்கும்போது அந்த பார்வதியாளுடைய கண்ணுக்கு என்னம்மா தெரிந்தது? என்னையா தெரிகின்றது? தென்னிலங்க மலையோரோ மலையோரோ தென்னிலங்க மலையோரம் சிவனார் வலது கையிலிருந்து இறங்கின 2 சித்தரும்பை கண்டா. 2 சித்தரும்பை கண்டா. சித்தரும்புலையும் ஆமா 2 எறும்பு. எப்பேற்பட்ட எறும்பு? 2 சித்தரும்பு அப்படின்னா அதாவது சின்ன எறும்பு. ஆமா ஒரு குருட்டெரும்பு. ஆமா ஒரு செவிட்டெரும்பு. செவிட்டெரும்புக்கு காது கேட்காது, குருட்டெரும்புக்கு கண்ணு தெரியாது. அது 2லயும் ஆமா ஒரு ஆணெரும்பும் ஒரு பெண்ணெரும்பு. அது என்னம்மா? என்ன 2 ஆணெரும்பா பிடிச்சு அடைச்சிருக்கலாம்ல? 2 ஆணெரும்பா பிடிச்சு அடைச்சா அவங்க பாடு சத்தம் இல்லாம ஒரு வாரமா உட்கார்ந்துக்கிடுவாங்க. சரி அப்ப 2 பெண்ணெரும்பா பிடிச்சு அடைச்சிருக்கலாம்ல? அங்கதானே இருக்கு காரியமே. 2 பெண்ணெரும்பையும் அடைச்சா இவ அவளை பத்தி பேசுவா, அவ இவளை பத்தி பேசுவா. 2 பேத்துக்கும் ஒருத்தி கொண்டா ஒருத்தி கையில சண்டை வந்துரும். ஒருத்தி அடிச்சு கடந்து உருண்டுருவா. அதே ஒரு ஆணெரும்பையும் பெண்ணெரும்பையும் பிடிச்சு அடைச்சா, சேர்த்து பிடிச்சு அடைச்சா வட துருவமும் தென் துருவமும் காந்தத்துல சேர்ந்தா எப்படி சிக்குன்னு பிடிக்குமோ, ஆமா எந்த சண்டையும் இல்லாம இருக்குமோ அதே மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து அடைச்சா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு ஒரு வாரமா உட்கார்ந்துக்கிடுவாங்க. ஆகையினால் ஆமா ஒரு குருட்டெரும்பையும் ஒரு செவிட்டெரும்பையும் பிடித்து
பார்வதியா இந்த உயிர் தான் இந்த சிமிழுக்குள்ள அடைக்கிறதுக்கு ஏத்த உயிர் என்று என் அம்மை பார்வதியால் அந்த 2 எறும்பையும் பிடிச்சா பிடித்து சிமிழுக்குள்ள அடைத்து முந்தானி சேலையில முடிந்து ஆண்களுக்கு பெண்களிடத்துல தெரியாத இடம் எந்த இடம்? அதுதான் எக்கல். ஆமா, அவர்களுடைய இடுப்பு. அந்த இடுப்புல முந்தானையில முடிஞ்சா இடுப்புல சொருவிட்டா. முந்தானையில அப்படியே அந்த சிமிழை எடுத்தா முந்தானையில முடிஞ்சு இடுப்புக்குள்ள பகவானுக்கு தெரியாம சொல்லிக்கிட்டா. ஆமா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தெரிஞ்சாதான் இங்க நடுவுல உட்கார்ந்துருவியே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரிஞ்சாதான் நீ அண்ணாவியா இருப்பியே. இருப்பேனே. அது தெரியாம தானமா ஓரமா உட்கார்ந்து அடிச்சிட்டு கிடக்க. ஆமா, போட்டுக்கிட்டு கிடக்க. ஆனால் பார்த்தார். யாரு முந்தானையில சொருவிட்டா. பகவான் வாராரு, படி அளந்துட்டு உள்ள வந்த உடனே பகவானுக்கு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பாத பூஜை விழுந்து கவனிக்கா. என்ன அப்பாவ ஓடி போறது என்ன? ஆமா, ஓடி வாரது என்ன? பகவான் பாத பூஜை நடத்துவது என்ன? அடே அப்பா. ஆமா, பகவானை விழுந்து கவனிக்கும் பொழுது பகவான் கேட்கின்றார், பார்வதி, பார்வதி, என்ன இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கவனிப்பு கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருக்க. ஆமா, குதிரை ஓடுது. முடிவரை கலத்தக்கூடாது. ஆனால் முந்தானையில சொருவிட்டு பகவானுக்கு விழுந்து கவனிக்கா. அப்படி கவனிக்கும் போது பார்வதி என்னம்மா ஆச்சு? என்ன இன்னைக்கு கவனிப்பு ரொம்ப பலமா இருக்கு? ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு கவனிப்பு பயங்கரமா இருக்கு. நீ ஒரு நாள் இப்படி என்ன விழுந்து கவனிச்சது இல்லையம்மா? ஆமா. என்ன இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? அதான் பாருங்க, என்ன அன்னைக்கு பார்வதிக்கு ஒரு காரியம் ஆகணுங்க, போய் பகவானை விழுந்து கவனிச்சிருக்கா. ஆமா, அன்னைக்கு நடந்ததா இன்னைக்கும் நடக்கு. இன்னைக்கு பூலோகத்துல நடக்கு. தாய்மார்கள் தன் கணவன் சம்பள நாளும். ஆமா, நம்ம அம்மா வீட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னா என்னைக்கும் இல்லாம. ஆமா, அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வீட்டுக்காரர் போய் சோறு கேட்டா, ஆமா, சாப்பாடா வேணும் நேரா உள்ள போ, கிச்சன்ல சோத்து பானையில சோறு இருக்கு, தட்டு இருக்கு, குழம்பு இருக்கு, நீ போட்டு நீயே சாப்பிட்டு செவனேன்னு உட்காருங்க. சாப்பிட்டா மட்டும் போதாது, ஆமா, தட்டை கழுவி கவுத்திரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதே இது அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா என்னைக்கும் இல்லாம இவ சாப்பாடுன்னு கேட்ட உடனே தட்டு நேரா அவர் முன்னாடி வந்துரும், தண்ணி வந்துரும், குழம்பு வந்துரும், சோறு வந்துரும், எல்லாம் வந்துரும். ஆமா, விழுந்து கவனிப்பாங்க. அதே மாதிரி அப்பவே ஐயா சுதாரிச்சுக்கிடணும். மாமியார் கிட்ட நிறைய சொத்து இருக்குன்னு வை. ஆமா, மாமியாருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ஆமா, சொத்து நிறைய இருக்குன்னு சொன்னா மாமியார்ட்ட இருக்க சொத்தை எழுதி வாங்கனாலும் அந்த கவனிப்பு பயங்கரமா நடக்கும். எதுக்கு மாமியார நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டா, ஆமா, மாமியாருக்கு நேரம் கிட்ட நெருங்கிட்டு அர்த்தம் எழுதி வாங்கணும்ல. ஆமா, ஆனால் அம்மை பார்வதியா பகவானை விழுந்து கவனிக்கின்றார். பார்வதி இடத்துல பகவான் கேட்கின்றார், என்னம்மா என்னாச்சு? உனக்கு ஏதாவது என்கிட்ட வேணுமா? சொல்லு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தாரேன். இப்படி எல்லாம் ரொம்ப ஐஸ் வைக்காத. ஆமா என்று பகவான் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு தெரியாது இந்த உலகத்துல ஏதாவது உண்டா? கிடையாது என்று ஆமா, ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் ஆதிவள்ளி கைலாசத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அகில உலகமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த ஐயாபுரம்மா நன்னகரத்திலே எங்கள் ஐயா இந்த வேம்படி மாடசுவாமியுடைய ஆலயத்தில் பங்குனி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை என்று எங்கள் ஐயாவுக்கு கோயில் குடைவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஐயாவுடைய பிறவியை ஆமா நாம ஏதோ தெரிந்தளவு வில்லிசையாக படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி நாமளுக்கு 200
101 ரூபாயை ஆமா 201 லட்சமாக 201 லட்சமாக அள்ளி சன்மானம் வழங்கியது யார் என்றால் யார் ஐயா? அதாவது ஆமா ஜி குத்தாலிங்கம் அவர்கள். குத்தாலிங்கம் அவர்களுடைய தங்க கரத்தாளை அதாவது ஆமா குற்றாலநாதருடைய திருநாமத்தை கொண்ட குத்தாலிங்கம் அவர்களுடைய தங்க கரத்தாளை அரசு போக்குவரத்து துறையிலே ஆமா ஓய்வு பெற்ற ஊழியர். ஆமா ஆகையினால் ஆமா அரசு போக்குவரத்து துறையிலே ஓய்வு பெற்ற ஆமா ஐயாஜி குத்தாலிங்கம் அவர்களுடைய தங்க கரத்தாளை நாமளுக்கு ஆமா 201 ரூபாய் 201 லட்சமாக அள்ளி சன்மானம் வழங்கினார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஊர் சமுத்திரம் சார்பாக ஐயாபுரத்தின் ஊர் சமுத்திரம் சார்பாக மற்றும் வேம்படி மாடசுவாமியுடைய கோயில் நிர்வாகத்தார் சார்பாக நாமல் 8 பேர்களுக்கும் மலர் மாலை மாணிக்க மாலையாகவும் பூமாலை பொன்மாலையாகவும் அணிவித்து நாமளை ஆதரித்துள்ளார்கள். ஆகையினால் எங்கள் ஐயா இந்த வேம்படி மாடசுவாமியுடைய அருளாலும் இந்த ஐயாபுரத்தை காக்க வந்த என் மூன்று முகம் படைத்த என் தாய் அந்த முப்புடாதி அம்மாளுடைய அருளாலை ஐயா குத்தாலிங்கம் அவர்களும் மற்றும் இந்த ஐயாபுரத்து ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் எங்கள் ஐயா இந்த வேம்படி மாட சுவாமியுடைய அருளாலை அவர் எப்படி வாழ வேணும் பாருங்க, எப்படி வாழ வேண்டும், அவர் செய்யும் தொழில் பெருக வேணும் அல்லேலே அல்லேலோ, அவர் செய்யும் தொழில் பெருக வேணும் அல்லேலே அல்லேலோ, கொடுதில்லேலே அல்லேலோ, கொடுதில்லேலே அல்லேலோ, அவர் சீமானாக தழைக்க வேணும் அல்லேலே அல்லேலோ, அவர் செய்யும் தொழில் பெருக வேணும் அல்லேலே அல்லேலோ, கொடுதில்லேலே அல்லேலோ, அவர் சீமானாக தழைக்க வேணும் அல்லேலே அல்லேலோ. அவர் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருதாய் பெற்ற குழந்தை போலை உள்ளும் நல்ல முறிந்திடாமல் முடிந்த பூக்கள் வாடிடாமல் வெயிலும் நல்ல காற்றும் தவிர அணுகிடாமல் மாயாண்டி அருளாளே மன மகிழ்ச்சியாக வாழ வேணும் வளர வேணும் மாயாண்டி அருளாளே மாயாண்டி அருளாளே அவர் மங்களமா வாழ வேணும் அப்படியே யாரு ஆனால் நமக்கு சன்மானம் வழங்கிய அனைவர்களும் வேம்படி மாட சுவாமியுடைய அருளாளே பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேண்டும் செய்யும் தொழில் பெருக வேணும் சீமானாக தலைக்க வேண்டும் ஆனால் முள்ளி முறிந்திடாமல் முடிந்த பூக்கள் வாடிடாமல் அனைவர்களும் எங்கள் அம்மா அந்த முப்படாதியுடைய அருளாளே முன்னேற்றமா வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு கதைக்கு வருவோம். அப்படி இருக்கும்போது பார்வதியால் பகவான் கிட்ட கேட்க, ஆண்டவா நீங்க இந்த உலகத்துல ஆடும் பொருள்ல இருந்து அசையும் பொருள் வரைக்கும் கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் கண்டு படியளப்பது இந்த கரை கண்டர் பகவானுடைய வேலைன்னு சொல்லுதீங்களா பகவானே? சொல்லுகிறீர்களே பகவானே. ஆனால் ஆமா எல்லா உயிருக்கும் படியளக்கிறீர்களா? பார்வதி என்ன நீ என்ன கேட்க? என்னம்மா இது என்ன ஒரு நாள் இப்படி கேள்வி கேட்க மாட்டேன், ஒரு நாள் இந்த கேள்வி நீ என்கிட்ட கேட்க மாட்டேன், இன்னைக்கு என்ன திடீர்னு என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்க? பார்வதி என்ன நீ நல்லா சுயநினைவுலதான் இருக்கியா? அதெல்லாம் நல்ல தெளிவா தான் இருக்கேன், நான் தெளிவா தான் கேள்வி கேட்க. யாருகிட்ட கேட்கன்னு தெரியுதா? எல்லாம் தெரிஞ்சுதான் நான் கேட்க. பகவானே எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் தெரியும். ஆமா நீங்க நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எல்லாத்துக்குமே படி அளக்கீங்களா? ஆமா என்று பார்வதியால் கேட்ட உடனே பார்வதி என்ன பார்த்து இப்படி கேட்கலாமா? என்ன பார்த்து இந்த வார்த்தை நீ கேட்கலாமா? இந்த உலகத்துல ஒரு உயிர் பட்டினி இல்லாமல் எல்லா உயிருக்கும் ஆமா ஈசன் நான் படி அளந்து விட்டு வந்து விட்டேன் என்று பார்வதியால் சொன்ன உடனே
உடனே பார்வதி கிட்ட பகவான் சொல்லுகின்றார், நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. ஆமா ஆமா, உண்மைக்குமே படி இழந்துட்டீங்களா? நிஜமா நான் படி இழந்துட்டேன். ஒரு உயிர் கூட பட்டினி இல்லாம இந்த பகவான் படி இழந்து விட்டேன். அம்மா பார்வதி, பார்வதி, கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும், கரை கண்ட நாம் படி இழந்துட்டு வந்துட்டேன். ஆமா, உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? உனக்கு இதுக்கு மேல என்ன தெரியணும்? பகவானே நீங்க படி அளந்துட்டேன்னு சொல்லுவீங்களே. ஆமா, உங்களுடைய படியளப்பிலே இந்த உமையவள் ஒரு குறைய கண்டேன். நான் குறையை கண்டேன். பார்வதி என்ன பேசுத? நீ தெரிஞ்சுதான் பேசுதையா? ஏன் படியளப்புல? ஆமா, நீ குறைய கண்டாயா? ஆமா சுவாமி. பார்வதி என்னன்னு தெரியாம பேசாதம்மா, பேசாத. என்னரை கூட்டி எழுத்தர வாசித்தாலும் பெண்புத்தி என்பதற்கு இலக்கணம் காட்ட போறேன். யோசிச்சு பேசு. பார்வதி உங்ககிட்ட ஒரு உயிர் பட்னியா இருக்குங்கல்ல? ஆமா. ஏன் படியளப்புல குறைய கண்டாங்கல்ல? ஆமா. காட்டு அந்த உயிரை இந்த இடத்துல இப்பவே எனக்கு நீ காட்டு என்று. ஆமா, பார்வதியார் இடத்திலே பகவான் கேட்ட உடனே அப்ப பார்வதி டக்குன்னு முந்தி சேலைய கையில எடுத்தாள். அந்த சிம்முல கையில எடுத்தா பகவான் முன்னாடி வீசி எரிஞ்சிட்டா, தூக்கி எரியுதா. அப்படி எரிந்த உடனே ஆமா, அந்த சிம்முலானது தாழ் திறந்து அந்த சிம்முலுக்குள்ள இருந்த 2 சித்தெரும்பும் ஒரு குருட்டெரும்பும் செவிட்டெரும்பும் அந்த ஆணெரும்பும் பெண்ணெரும்பும் அது அங்க எப்படி நிக்கி பாருங்க, எப்படி நிக்கையா. ஆண்டவன் பகவான் முன்பதாக அந்த 2 சித்தெரும்பும் அது சுத்தி வருகோதையா, சுத்தி வருகோதையா, ஐயா வருகோதையா, அது சூழ வட்டம் போடுதையா, சுத்தி வருகோதையா, அது வருகோதையா, சூழ வட்டம் போடுதையா. அது அங்கும் இங்கும் வருகுதையா, அந்த ஆண்டவனை வணங்குதையா. ஏ வாடி பெண்ணே பார்வதியே, ஒரு வார்த்தை ஒன்று சொல்லை கேளா என்று சொல்லி ஈஸ்வரரு அந்த ஈஸ்வரியாளிடம் சொல்லுவாரா என்று சொல்லி ஈஸ்வரனு சொல்லுவாரா. ஆண்டவன் பகவான் பார்த்தார். ஏ பார்வதி என்ன நினைச்ச? என்ன நினைத்தா? அந்த 2 சித்தரும்பையும் பார்த்தாயா? ஆமா. 2 சித்தரும்பும் எப்படி இருக்கு? 2 சித்தரும்பும் ஒன்னு பின்னாடி ஒன்னு சுத்திக்கிட்டே வருது. அது சுத்தி வருகிறது. ஆமா, சூழ வட்டம் போடுது. அங்கும் இங்கும் வருகிறது. ஆண்டவரை வணங்கி நிக்கி. ஏ பார்வதி பாரு. பார்த்தாயா? அந்த சித்தரும்ப பார்த்தியா? நல்லா பார்த்தேன். ஆமா. சித்தரும்பு வாயில என்ன இருக்கு? சித்தரும்பு வாயில 2 வாயிலையும் பல்லு இருக்கு. ஒரு சித்தரும்புக்கு எப்படி 2 வாய் இருக்கும்? ஐயா, 2 எறும்புக்கு 2 வாயியா? ஆமா, 2 வாய். ஆமா, 2 பல்லு இருக்கு. பல்லுக்கு மத்தியில பாக்கு இருக்கு. பாக்கு இல்லம்மா. ஆமா, பல்லுக்கு மத்தியில நாக்கு இருக்கு. அந்த நாக்குக்கு மேல ஒவ்வொரு எறும்புக்கும் ஒவ்வொரு திணை அரிசி இருக்கு. ஆனால் அந்த சித்தரும்பு வாயில ஆமா 2 திணையரிசியை கவிக்கிட்டு இருக்கு. பார்வதி கேட்டையா? பார்வதி பாத்தியா? என்ன நல்லா பாரு. அப்பவே உங்ககிட்ட சொன்னேனே என் பேச்ச நீ கேட்டையா? கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் கண்டு படியளப்பது இந்த கரைக்கண்டர் பகவான். இந்த கரைக்கண்டர் ஆதி கரைக்கண்டர் சிவபெருமானுடைய வேலை. ஆமா அப்படின்னு சொன்னனே, நீ கேட்டியா? ஆமா 2 எறும்பும் 2 சித்தெரும்பும் ஆமா 2 திணையரிசியை கவிட்டு இருக்கு. இப்போ நீ என்ன செய்ய போற? ஏ பார்வதி அறைக்குள்ள இருந்தாலும் இந்த அரண் அறியாத மாயமில்லையடி. செப்புக்குள்ள இருந்தாலும் இந்த சிவன் அறியாத மாயமில்லையடி. என்ன படிகளுக்கும் பகவான் என்று பாராமல் ஆமா என்ன
என்னையா நீ பரிசோதனை செய்து பார்க்கிறாய். பார்வதி நான் யாரு தெரியுமாடி? யாரு யாரையா? ஒன்னாண்டி உடையவனோ நான் தானடி. பார்வதி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? அம்மா பார்வதி. ஏ பார்வதி ஆகாயமு நான் தானடி. நான் தானடி. இந்த பூலோகமு நான் தானடி. நான் தானடி. காற்று நான் தானடி. மழையு நான் தானடி. ஆமா சூரியனு நான் தானடி. அந்த சந்திரனு நான் தானடி. நான் தானடி. ஏ பார்வதி. பார்வதி நான் அசைந்தால் அசையும் இந்த அகிலமெல்லாம். ஆமா சொன்னனே. கல்லுக்குள்ள இருந்தாலும் இந்த கரை கண்டன் அறியாத மாயம் இல்லையடி பார்வதின்னு சொன்னனே. சொன்னனே. என் பேச்ச நீ கேட்டியா? கேட்டியா கேட்டியா? ஏன் படியலப்புல நீ குறைய கண்டேன்னு சொன்னையம்மா. சொன்னையம்மா. அம்மா பார்வதி. ஏ பார்வதி அங்க ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தானடி. அடியே மூணாண்டி கண்ணனோ நான் தானடி. நாலாண்டி அந்த நான்முகனோ நான் தானடி. அடியே ஐந்தாண்டி அஞ்சு பஞ்சபூதோ நான் தானடி. அடியே ஆறாண்டி அந்த அலை கடலோ நான் தானடி. அடியே ஏழாண்டி அந்த எழுகடலோ நான் தானடி. அடியே எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான் தானடி. அடியே ஒன்பதாண்டி 9 நவக்கிரகோ நான் தானடி. அடியே 10 10ஆண்டி. அடியே 10 10ஆண்டி உனக்கு 10ஆம் நான் தாண்டி. அப்படி பார்வதி. பார்வதி. ஏ பார்வதி. ஏ பார்வதி ஒன்னாண்டி. ஆமாடி. ஆமாடியா? ஏ பார்வதி ஒன்னாண்டி அந்த உடையவனு நான் தாண்டி. உடையவனு நான் தாண்டி. ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனு நான் தாண்டி. அந்த ஈஸ்வரனு நான் தாண்டி. மூணாண்டி முக்கண்ணனு நான் தாண்டி. முக்கண்ணனு நான் தாண்டி. நாலாண்டி. ஆமா ஆண்டி. 4 திசையும் நான் தாண்டி. நான் ஆண்டிதாம்மா. ஆண்டியா இருக்க போய் தானே உங்களை கூட்டிகிட்டு வில்லடிக்க. உங்களை கூட்டிகிட்டு வில்லு அடிச்சா ஆண்டியா தான் போகணும். ஆண்டியா இருக்கும் போதே இந்த வாரத்து வந்தேன். என் கூட சேர்ந்து வில்லு படிக்கவங்களா 2 அக்காவை கட்டி கொடுத்துட்டாங்களாம். நான் தான் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம அலையுதேன். அப்படி இல்ல, நீ காலங்காலத்துல கல்யாணம் முடிக்கணும், உனக்கு 5-6 பிள்ளைகள் பிறக்கணும். வீடு வாசல் சொத்து சுகம் ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் சேர்த்துட்டியே. 1-2 பிள்ளைகள் வேண்டாம். ஆமா 5-6 பிள்ளைகள். ஆமா 5-6 பிள்ளைகள் பிறந்தா தான் 5-6 பிள்ளைல ஒன்னாவது உனக்கு கஞ்சி ஊத்தும். இல்லம்மா 5 பெத்தா அரசனும் ஆண்டின்னு இருக்கான். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா. ஏம்மா என்ன அந்த காலத்துல 10 பிள்ளைங்களை பெத்தெடுத்து வளர்க்கறதும் சரி, இப்ப ஒத்த பிள்ளைய பெத்தெடுத்து வளர்க்கறதும் சரி. என்ன ஒரு பிள்ளைய சமாளிக்கிறதுக்கே இன்னைக்கு பெரும்பாடா இருக்கு. அடேங்கப்பா என்ன பாடுபடுது. பள்ளிக்கூடம் வேற 1.5 மாசம் லீவு. ஆமா அடேங்கப்பா வீட்டுல சமாளிக்க முடியல. இந்த 1.5 மாசம் லீவுக்கு தான் பாட்டி தாத்தாவை தேடுவாங்க. அப்படியா? எதுக்கு? பிள்ளைகளை பாக்கிறதுக்கு. ஆமா அது வரைக்கும் புருஷனை முண்டாட்டியும் விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வேலைக்கு போயிருவாங்க. அப்பா வீட்டுல குடி கொண்டு வச்சிருந்தா யாரு சோறு போடுவா? நீ இப்ப இந்த 1.5 மாசம் லீவுக்கு தான் தாத்தா பாட்டி கண்ணுக்கு தெரிவாங்க. மாமனார் மாமியார் அம்மா அப்பா எல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. ஆனால் அதுக்கு இடையில தெரிய மாட்டாங்க. ஆண்டவன் பகவான் சொல்லுதாரு 4 திசையும் நான் தாண்டி. இது பக்கப்பாட்டு அம்மாவுக்கும் பொருந்தும். 5 5ஆண்டி. ஆமா 5 பஞ்சபூதமும் நான் தாண்டி. 5 பஞ்சபூதமும் நான் தாண்டி. ஏ தம்பி ஏ கட்டக்கார தம்பி சொல்லுங்கண்ணே. 5 பஞ்சபூதம்னா என்னெல்லாம் சொல்லு பாப்போம். 5 பஞ்சபூதம்னா காற்று, நிலமா, நீர், மண், ஆகாயம், மண்டை, நீ உங்க அக்கா. எங்க அக்கா தான். ஆனால்
5 பஞ்சபூதமுனான் தாண்டி நான் தாண்டி 6 ஆறாண்டி 6 கோணமுனான் தாண்டி 6 கோணமும் நான் தாண்டி 7 ஏழாண்டி 7 ஆண்டி 7 கடலும் நான் தாண்டி 8 எட்டாண்டி 8 ஆண்டி 8 திசையும் நான் தாண்டி இப்ப சொல்லு என்ன 8 திசை என்னென்ன திசைலாம் இருக்கு 8 திசை கிழக்கு மேற்கு 9 நவக்கிரகமும் நான் தாண்டி நவக்கிரகங்களும் நான் தாண்டி சரி 9 நவக்கிரகத்தை சொல்லு பாப்போம் 9 நவக்கிரகம் ஆமா நீ மானமான இந்துவா இருந்தா 9 நவக்கிரகத்தையும் சொல்லு ஐயா ஒண்ணு இல்ல திங்கள் செவ்வாய் புதன் அதுதான் ஐயா 3 தானே மீதி யாரு ஆனால் வாலி சுக்ரீவன் ஆமா வாலி சுக்ரீவனா ராமாயணத்துக்கு போறான் 9 ஆண்டி 9 நவக்கிரகமும் நான் தாண்டி 9 நவக்கிரகமும் நான் தாண்டி 10 ஆண்டி ஆமா உன்னை தொட்டு தாலி கட்டின 10 நான் தாண்டி அடேங்க அப்பா என்ன 10 என்னய்யா 10 கட்டின புருஷன் அர்த்தம் ஆமா ஏ பார்வதி உன்னை கட்டின புருஷன் தாலி கட்டின மணவாளன் என்று பாராமல் ஆமா ஏ பார்வதி என்ன பரிசோதனை செய்ததினாலே ஆண்டவன் பகவானுக்கு கோபங்கள் வருகின்றது எப்படி கோபப்படுதார் பாருங்க எப்படி கோபங்கள் வருகின்றது அவ்வரளி கண்கள் ரெண்டும் செவ்வரளி பொறி பறக்க செவ்வரளி கண்கள் ரெண்டும் அவ்வரளி பொறி பறக்க மண்ணில விழி கண்கள் ரெண்டும் அவளுக்கு நெருப்பு தானல் ஆனது கண்கள் ரெண்டும் கண்கள் ரெண்டும் கொதிப்பு தானலானது போல் ஆடி பெண்ணே பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்லை கேளாய் அவர் ஆங்காரே ஓங்காரமா ஆதி சிவன் கோபம் கொண்டு